Daily. Taste the Daily. முதலமைச்சரின் கனவு திட்டமான காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் கொடுக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் மேயர் பிரியா தனியாருக்கு கொடுக்க எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. காலை உணவு தற்போது அம்மா உணவக ஊழியர்கள் தயார் செய்யும் நிலையில் தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தொடர்பாக தற்போது பேச இருக்கிறோம். செய்தியாளர் ராஜேஷ் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த திட்டத்துல சர்ச்சை தொடர்வதற்கு என்ன காரணம்? வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டமாக இந்த காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்ட போது சொல்லப்பட்டது. எனவே அந்த காலை உணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கின்றது. அந்த காலை உணவு திட்டம் தற்போது அரசு பள்ளிகளில் அந்தந்த பள்ளிகளில் வைத்து தயாரிக்கப்படும் நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சிக்கு ஒரு 30 இடங்களிலே சென்ட்ரலைஸ்டு கிச்சன் மையப்படுத்தப்பட்ட அந்த சமையல் அறை இருக்கின்றது. அங்கிருந்து தயாரிக்கப்பட்டு சுமார் 10 பள்ளிகளுக்கு ஒரு இடம் என தேர்வு செய்யப்பட்டு அவை தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. சென்னையை பொறுத்தவரையிலே சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியின் கீழ் செயல்படக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கு இந்த இடத்திலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 350 பள்ளிகளுக்கு இது போன்று உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த நடைமுறையை மாற்றி, அதாவது தற்போது சமைப்பது அந்த மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக உணவு சமைக்கப்பட்டு அவை அந்த பள்ளிகளுக்கு வேன்கள் மூலமாக கொண்டு சென்று பரிமாறப்பட்டு வருகின்றது. அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு இனி அதனை தனியாரிடம் ஒப்படைத்து விடலாம். பிரபலமான தொழில் நிறுவனங்கள், ஹோட்டல்கள் வைத்து சென்னையில நடத்தக்கூடியவர்கள் அவர்களிடம் மொத்தமாக கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்து விட்டால் அவர்கள் தினசரி எவ்வளவு உணவு தேவையோ அந்த உணவை கொடுத்து விடுவார்கள் என்று இந்த புதிதாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக ஒப்பந்த புள்ளிகளும் கோரப்பட்டிருக்கிறது. அதாவது டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. யாரு வேண்டுமோ அவர்கள் நீங்கள் கேட்கலாம், தொகையை கேட்கலாம் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக பாமக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம், இது குழந்தைகள் உணவு சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனை அரசு நேரடி கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால்தான் இது தரமானதாக இருக்கும். அதை மீறி தனியாரிடம் கொண்டு சென்று ஒப்படைத்தால் இந்த திட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும். இது காலையில் கிடைக்க வேண்டும், சத்தானதாக கிடைக்க வேண்டும், சூடாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை உணவினுடைய திட்டத்தின் நோக்கம். நீங்கள் தனியாரிடம் சென்று இதை ஒப்படைத்து விட்டால் அதே போல இந்த உறுதித்தன்மை இருக்குமா, நேரத்துக்கு கிடைக்குமா, போதிய அளவுக்கு சத்தான உணவு கிடைக்கும். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.